இப்போ வந்து இந்த வீடியோ வந்து மேக் பண்ணியது என்ன தெரியுமா, இப்போ வந்து மானிட்டேஷன் கட்சிங்களுக்கு ஆடு வந்தால் தான் உங்களுக்கு வந்து ஏர்னிங் வரும். அந்த ஏர்னிங் வந்து எப்படி வேணும் வரும். வீடியோ வந்து வேற ஆள் பார்க்குறாங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுவாங்க. அந்த ஸ்கிப் பண்ணுறதுக்கு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி நம்ம இது பண்ணோம். இப்போ வர வீடியோக்கெல்லாம் ஸ்கிப் பண்ணாமல் வீடியோ கூட வருது, அப்படி கூட வருது. உங்கள் ஃப்ரெண்டுங்களுக்கு எடுத்து சொல்லணும், என்னென்னு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், எங்கள் வீடியோ வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுன்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணும்போது நீங்கள் வாய்ஸை போடலாம், இல்லை எழுத்தை கூட போடலாம். எழுத்துலேயும் போடலாம், கீழே வாய்ஸையும் போடலாம். வாய்ஸில் போட்டால் இன்னும் நல்லா இருக்கும். ஏன்னா உங்கள் வாய்ஸ் தான் சொல்லி அவங்க வந்து உங்கள் ஃப்ரெண்டுங்களோ இல்லை இந்த வீடியோ வந்து ரியல் வீடியோ தான் சொல்லி நீங்கள் வாய்ஸ் வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸ்கிப் பண்ணால் உங்களுக்கு வந்து புரியாமல் போய்டுன்னு சொல்லி நீங்கள் முதல்ல வந்து சொல்லி நீங்கள் வீடியோ அப்லோட் பண்ணிங்கன்னா நல்லாயிருக்கும். இல்லை லாஸ்ட்டில் கூட சொன்னால் கூட உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும், அந்த வீடியோ மானிட்டேஷன் ஒரு வீடியோ அப்லோட் பண்ணும்போது நீங்கள் அந்த கண்டென்ட் மெயின் பார்த்துட்டு வீடியோ போடும்போது நீங்கள் வந்து காப்பிரைட் இல்லாமல் எந்த ஒரு பேக்ரவுண்டு உங்களுது இருக்கணும், இல்லை சொந்தமாக உங்கள்கிட்ட இருக்கணும். இருந்தாலும் சரி, அந்த வீடியோ நம்ம இப்போ பிடிக்கிறோன்னா அந்த வீடியோவுக்கு வந்து தகுந்த போல் நம்ம ஓனாக இருந்தால் நம்மளுக்கு வந்து காப்பிரைட் வராது, கிளைம் வராது. இப்படி இருக்கும்போது நம்ம ஒரு சொந்த வீடியோ போட்டு நம்மளுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டாக இருக்கிற வீடியோ நீங்கள் அப்லோட் பண்ணிங்கன்னா ஒரு கண்டென்ட் போடும்போது நான் என் சேனல் வந்து யூடியூப் சம்மந்தப்பட்டது தான். வேறு கண்டென்ட் வந்து நீங்கள் வந்து ஒரு ஆன்மீக வீடியோ போட்டாலும் சரி, ஒரு குக்கிங் சேனல் போட்டாலும் சரி, எந்த வீடியோ போட்டாலும் சரி, நீங்கள் வந்து ரியலாக பண்ணி போட்டால் உங்களுக்கு வந்து காப்பிரைட் கொடுக்க மாட்டாங்க, அதுவும் கொடுக்க மாட்டாங்க. அதனால் இப்போ வந்து கீழே வந்து இப்போ மானிட்டேஷனுக்கு ஆடு கட்சி முக்கியங்களுக்கு அப்போ வந்து என்ன ஆகுது, ஆடு மானிட்டேஷன் கட்சிங்களுக்கு வந்து ஆடு வந்து கீழே வந்து 8 நிமிஷம் மெயின் 8 நிமிஷம் வந்து இருந்தால் தான் உங்களுக்கு வந்து வீடியோ வந்து ஆடு வந்து கண்டினியூ உங்களுக்கு 8 நிமிஷம் தான் நீங்கள் ஆடு ஜாஸ்தி இது என்ட்ரி பண்ணலாம். அந்த வீடியோ வந்து எப்படி நம்ம 8 நிமிஷத்துக்கு எப்போ கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் பொறுத்து ஒரு ஆடு பண்ணுறப்போல நம்ம பண்ணணும். அந்த வீடியோ வந்து செட்டிங் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போடுறேன். இப்போ வந்து உங்களுக்கு 8 நிமிஷம் இருந்தால் தான் உங்களுக்கு ஆடு வந்து நீங்களே செட் பண்ண முடியும். அந்த செட் பண்ணுற செட்டிங் வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் போகிறேன். இப்போ வந்து உங்களுக்கு வந்து கண்டென்ட் வந்து இப்போ வந்து எல்லா சேனலுக்கும் இப்போ கூட என் ஃப்ரெண்டு ஒருத்தர் ஆன்மீக வீடியோ வந்து அவர் வந்து கீழே நான் ஃபோட்டோ போட்டிங்கன்னா அந்த ஃபோட்டோ பாருங்கள். அவர் ஆன்மீகம் வந்து இத்தனால போட்டிருந்தாரு. அவருக்கு 2 வீடியோவில் 3 வீடியோ வந்து காப்பிரைட் கொடுத்துருக்காங்க. காப்பிரைட்னா மியூசிக் காப்பிரைட்டாக என்னன்னு தெரியல, அவர் பாஸ்வேர்ட் தெரியாதுன்னு. அதனால் நீங்களும் உங்கள் வீடியோக்கும் மியூசிக்கோ இல்லை இது பக்கத்து பேக்ரவுண்டு இதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் இருக்கணும், இல்லை உங்கள்கிட்ட ஓனாக இருக்கணும். நீங்கள் வாய்ஸ் பண்ணி போட்டாலும் சரி 100% இருக்கும். அதனால் அது வந்து சொல்லிக்கிற அந்த என் ஃப்ரெண்டு சொல்லிக்கிறாரு. அந்த சேனல் நாங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தா தெரியும். உங்களுக்கு ஆன்மீகம் பற்றி தெரியணும்னா, இல்லை ஆன்மீக கோயிலுங்களை பற்றி தெரியணும்னா இந்த சேனலில் ஃபாலோ பண்ணுங்கள், உங்களுக்கும் தெரியும். அதனால் நான் சப்போர்ட் பண்ணுறதில்ல, யாருக்கும் சப்போர்ட் பண்ணுறதில்ல. என் ஃப்ரெண்டு வந்து இந்த டிஎன் பர்சனல் குரூப்பில் வந்து கேட்டுக்கிறாரு, எப்படி எனக்கு வந்து 2 வீடியோ வந்து காப்பிரைட் வந்துருக்குது. காப்பிரைட் என்ன மியூசிக் காப்பிரைட்டாக இது மாமூலி ப்ளே சைட் தெரியல, அவர் சொல்லலை. அதனால் நான் பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன். அவன் உங்களுக்கு ஃபாலோ பண்ண ஆன்மீக வீடியோ வந்து இன்னொரு சேனல் இருக்குது. அந்த சேனலும் இந்த சேனலும் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வாட்ச்.